ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஒரு ஸ்பெஷல் தான். என்ன பார்த்திங்கன்னா, சவ் வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இது நீங்கள் கூட்டு வந்து சாதத்துக்கூடயே சேர்த்து சாப்பிடலாம். நம்ம வந்து அதுக்கு வந்து சவ் எடுத்துருக்கோம். இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய் கூட சொல்லுவாங்க. இது நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இது பெரிய வெங்காயங்கள்லாம் நான் பாதி போட்டிருக்கேன். வெங்காயத்தையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸு 2 தக்காளி அதையும் வந்து குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வெஜ் ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம அந்த பெங்களூர் கத்திரிக்காய் சவ் அது போட்டுட்டு பூண்டு ஒரு 4 பல் கட் பண்ணியிருக்க தக்காளியும் வெங்காயமும் போட்டுட்டு இது கூடவே வந்து நான் வந்து சிறு பருப்பை கொஞ்சமாக துவரம் பருப்பை ஊற வச்சுருக்கேன். அதையும் அதை சேர்த்துட்டு இது வந்து சாம்பார் பொடி. ஏன்னா வந்து நீங்கள் சாம்பார் பொடி போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் ஒரு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிடுங்க. ஒரு 4 விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கடுகு, சீரகமும், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம இந்த விசில் விட்டுருக்கோம்ல அதை எடுத்து நம்ம இதில் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நீங்கள் வந்து தண்ணியாகவும் எடுக்கலாம், சுண்டை வச்சு எடுக்கலாம். நான் வந்து சாதத்தில் போட்டதுனால தண்ணியாக எடுத்தேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 அப்பளத்தை பொரிச்சிட்டு இதில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் வெறும் இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடலாம்.